வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெர்போட ஃபார்மேட் எங்கெங்கே சேஞ்ச் ஆகும், எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அவங்கெல்லாம் யார் அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து பேஸ் வெர்ப் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். செகண்ட் ஒன் பி ஃபார்ம் வெர்ப் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். ஓகேவா? பேஸ் வெர்ப் அப்படின்னா வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டை தான் நம்ம வந்து பேஸ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈட், ரன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேஸ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பி ஃபார்ம் வெர்ப்ஸ் அப்படின்னும் போது ஆம், இஸ், ஆர் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பி ஃபார்ம் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்க்கும்போது வாஸ், வேர். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். பேஸ் வெர்ப் அண்ட் பி ஃபார்ம் வெர்போட பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஜெக்ட் பக்கத்தில் எப்பயுமே வெர்போட பேஸ் வெர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ எங்கெல்லாம் நமக்கு வந்து பேஸ் வெர்ப் இல்லை, ஆனால் நம்ம வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இந்த ஃபார்மேட் தான் எப்பயும் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு இங்கே வெர்பு இல்லை, ஆனாலும் நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் கூட சப்ஜெக்டை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெர்பு இல்லாத இடத்துல நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பி ஃபார்ம் வெர்ப்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். இது பி ஃபார்மோட யூசேஜ். ஓகேவா? இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு வந்து இங்கே நான் 3 டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்சன், சிங்குலர், ப்ளூரல். ஓகேவா? பர்சன் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பர்சன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பர்சன்லாம் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா ஐ, வி, மீ, ஆஸ், மை, மைன், அவர், அவர்ஸ். செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா யூ, யுவர், யுவர்ஸ். இது 3 செகண்ட் பர்சன். அண்ட் தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா ஹீ, ஷீ, இட், ஹிஸ், ஹிம், தே, தர்ஸ். இதை எப்படி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் இப்போது வந்து யூஸ்வலாக நமக்கு எப்பயுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ நம்ம நான் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பர்சன். வீணா நான், நாங்கள், எங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப பொசசிவ் எங்கே காமிக்கிறோமோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் அப்படின்றது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, யூ, நீ, உங்களுடைய, உங்களுக்கு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து செகண்ட் பர்சன். ஸோ இதெல்லாம் தவிர்த்து தேர்ட் பர்சன்னா அவன், அவள், அவர்கள், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது நமக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சனில் நம்ம பேஸ் ஃபார்ம், இப்போ நான் இதில் வந்து பேஸ் ஃபார்ம் வெர்ப் தான் கொடுத்துருக்கேன், பேஸ் வெர்ப் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ வாக் அப்படின்றது ஐ வாக் அப்படின்னு தான் வரும். ஆனால் ப்ளூரலில் பார்க்கும்போது வி வாக். இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. வெர்போட ஃபார்மேட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதுவே செகண்ட் பர்சன் பார்க்கும்போது யூ வாக் ரெண்டுமே இதுலேயுமே எந்த டிஃப்ரென்ஸும் வரல. ஆனால் தேர்ட் பர்சன் வரும்போது ஹீ வாக்ஸ். வெர்போட ஃபார்ம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, நம்ம வெர்பு கூட ஒரு எஸ் வந்து ஆட் பண்ணணும். எங்கன்னா தேர்ட் பர்சனுக்கு மட்டும், அதுவும் சிங்குலரில் மட்டும். ஓகேவா? ஹீ அப்படின்றது அவன் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் இருக்காங்க. ஷீ அப்படின்றது அவள்னும் போது அங்கேயும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, இட், அது. ஸோ இந்த மாதிரி தேர்ட் பர்சனோட சிங்குலர் ஃபார்மேட்டுக்கு மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, நம்மளோட பேஸ் வெர்பு கூட எஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுவும் பேஸ் வெர்பு கூட தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆனால் அதுவே வந்து ப்ளூரலில் வரும்போது, தேர்ட் பர்சன் ப்ளூரலில் வரும்போது நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எஸ் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து பாருங்கள், நவுன் சப்ஜெக்ட். நவுன் அப்படின்னும் போது ஒரு பெயரையோ இல்லை வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணும்போது, திங்ஸையோ மென்ஷன் பண்ணும்போது நம்ம அங்கேயும் என்ன யூஸ் பண்ணுறோன்னா எஸ் யூஸ் பண்ணுறோம் வெர்பு கூட. பிகாஸ் அருண் அப்படின்றதோட ப்ரொனவுன் நமக்கு எப்படி கிடைக்கும், ஹீ அப்படின்னு தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ இங்கே இருக்கிற வேர்டை அப்படியே வந்து நம்ம ப்ரொனவுனுக்கு சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது, ஹீ அப்படின்றது நமக்கு எங்கே வருது, ஆல்ரெடி தேர்ட் பர்சனில் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்டு வந்து தேர்ட் பர்சனில் நமக்கு வந்துடுது. ஸோ தேர்ட் பர்சனில் சிங்குலர், அருண்றது ஒரே ஒரு ஆள் தான் இல்லையா? ஸோ அருண் வந்து சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம அவரு கூட அந்த வெர்பு கூட என்ன ஆட் பண்ணுறோம், எஸ் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கவி அண்ட் அருண் வாக். இது வந்து தேர்ட் பர்சன். இங்கே வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே ஹீ வரும், இங்கேயும் ஹீ வரும். ஹீ அண்ட் ஹீன்னு நம்ம எழுத முடியாது இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபார்மிங் யூஸ் பண்ணுவோம், 2 பேர் வரும்போது தே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ தே அப்படின்றது நமக்கு இங்கே ப்ளூரலாக மாறிடுது. ஸோ தேர்ட் பர்சனில் ப்ளூரலில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், எஸ் ஆட் பண்ண வேண்டாம். இதுதான் ஃபார்மேட். ஓகேவா?
இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன் கூட பேஸ் ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, எஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதுவே தேர்ட் பர்சன் வரும்போது, அதுவும் சிங்குலரில் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும், வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நவுன் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 2 நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இல்லை 2க்கு மேற்பட்ட நேம்ஸ் வந்து கொடுத்துருந்தா நம்ம அதை என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணி ப்ளூரல் ஃபார்மாக சேஞ்ச் பண்ணி நம்ம அதை வந்து பேஸ் வெர்ப் ஃபார்ம் தான் அங்கேயும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த பேபி ட்ரிங்க்ஸ் மில்க். இங்கே பேபி அப்படின்றது வந்து ஒரு தேர்ட் பர்சன், அதுவும் இல்லாமல் ஒரு சிங்குலர். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ த பேபி ட்ரிங்க்ஸ் மில்க். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள், த சாரீ இஸ் ரெட் இன் கலர். இங்கே இஸ் அப்படின்றது நமக்கு வந்து பி வெர்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் த சாரீ அப்படின்றது ஒரு சிங்குலர், ஒரு தேர்ட் பர்சன். ஏன்னா நம்ம வந்து சாரியை வந்து ப்ரொனவுன் பண்ணும்போது என்ன இருக்குன்னா இட் அப்படின்ற மீனிங் தான் நமக்கு வரும். சாரி, இட்டுன்ற ப்ரொனவுன் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு வந்து பேஸ் வெர்ப் எதுவும் இல்லாததுனால நம்ம பி வெர்ப் கொடுத்துருக்கோம். நமக்கு ரூல்ஸ் படி இங்கே சிங்குலர் வந்தால் இங்கேயும் சிங்குலர் தான் வரும். எப்போனா பி ஃபார்ம் வெர்ப் யூஸ் பண்ணும்போது மட்டும். ஓகேவா? அதுவே பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது இங்கே சிங்குலர் வந்தால் இங்கே ப்ளூரல் வரும். ஆனால் பி ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது இங்கே சிங்குலர்னா இங்கேயும் சேம் சிங்குலர் தான். டென்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் பாருங்கள், த கேர்ள் சிங்ஸ் எ சாங். இது வந்து கேர்ள் சிங்ஸ் தேர்ட் பர்சன், அதுவும் இல்லாமல் ஒரு ஷீ அப்படின்ற ப்ரொனவுனோட இந்த கேர்ள் வருவாங்க இல்லையா? ஸோ சிங்ஸ் பேஸ் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் வெர்ப் அப்படின்னும் போது இங்கே சிங்குலர்னா நம்ம இங்கே என்ன பண்ணணும், ப்ளூரல் யூஸ் பண்ணணும், எஸ் ஆட் பண்ணணும். ஸோ கடைசி ஒன், த பேபி கிரைஸ் லவ்லி. இங்கே வந்து பேபி அப்படின்றது வந்து ஒரு தேர்ட் பர்சன் இல்லையா? அதுவும் இல்லாமல் ஒரு சிங்குலர். அதனால் நம்ம இங்கே வர்ற பேஸ் ஃபார்ம் வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்குலர் வந்து பேஸ் வெர்பு கூட வரும்போது எஸ் ஆட் பண்ணணும். அதுவே சிங்குலர் வந்து பி வெர்பு கூட வரும்போது இங்கேயும் சிங்குலர் இங்கேயும் சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபார்மேட். இப்போ ப்ளூரல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த பேபிஸ் ட்ரிங்க் மில்க். ஸோ நமக்கு வந்து பேஸ் வெர்ப் எப்பயுமே ஆப்போசிட்டாக தான் ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ த பேபிஸ் அப்படின்றது நமக்கு இங்கே ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து பேஸ் வெர்பை சிங்கிளாக தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், த சாரீஸ் ஆர் ரெட் இன் கலர். ஆனால் நமக்கு செகண்ட் சென்டென்ஸில் பி ஃபார்ம் வெர்பு இருக்குது, பேஸ் வெர்பு கிடையாது, பி ஃபார்ம் வெர்பு இருக்குது. ஸோ அதனால இங்கே ப்ளூரல்னா இங்கேயும் ப்ளூரல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன், த டைலர்ஸ் ஸ்டிச் க்ளோத்ஸ். ஸோ இங்கே டைலர்ஸ் அப்படின்றது ஒரு தேர்ட் பர்சனோட ப்ளூரல் ஃபார்ம். இங்கே ஸ்டிச் அப்படின்றது பேஸ் வெர்பு. அதனால நம்ம இங்கே வந்து எஸ் யூஸ் பண்ணலை. அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே ப்ளூரல் வரும்போது இங்கே நம்ம சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், த கேர்ள்ஸ் சிங் எஸ் சாங். ஸோ இங்கே கேர்ள்ஸ் அப்படின்றது ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து ப்ளூரல். அதனால நம்ம பேஸ் வெர்பை வந்து சிங்கிளாகவே யூஸ் பண்ணியிருக்கோம், எஸ் ஆட் பண்ணாமல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன்லாம் ப்ரொனவுன் கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக ஐ, யூ, ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி ஈஸியாக ப்ரொனவுன் பண்ணிட்டோம். இதுவே இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்டென்ஸ் வந்து ஈச், அனதர், எனிபடி, எனி ஒன், எனிதிங், எனஃப் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் ஆகும். சில சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூ, போத், மெனி, அதர்ஸ், செவரல் இந்த மாதிரி வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச், அனதர், எனிபடி இது எல்லாமே நமக்கு வந்து வெறும் சிங்குலர் வேர்ட்ஸ் மட்டும்தான், சிங்குலர் ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? இதில் ப்ளூரல் வந்து ஃபியூ, போத், மெனி, அதர்ஸ், செவரல். எங்கெங்கெல்லாம் ஈச், அனதர், எனிபடி இந்த வேர்ட்ஸ்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து பேஸ் வெர்ப் வரும்போது வெர்பு கூட எஸ் சேர்த்துக்கணும். அதுவே வந்து பி ஃபார்ம் வெர்பு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே யூஸ் பண்ணணும். இங்கே சிங்குலர்னா இங்கேயும் சிங்குலர் அப்படி தான் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ் கூட பேஸ் வெர்பு கூட நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ளூரலில் இருக்கு இல்லையா? ஸோ ப்ளூரலில் இருக்கும்போது நம்ம பேஸ் வெர்பை அப்படியே தான் யூஸ் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல், எனி, மோர், மோஸ்ட், நன், சம், சச் இந்த வேர்ட்ஸ் வந்து பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் சிங்குலர்ஸாக ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் வந்து ப்ளூரல்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அதை நம்ம சென்டென்ஸை பொறுத்து அதுக்கு வந்து பேஸ் வெர்பு எப்படி யூஸ் பண்ணணும், பி ஃபார்ம் வெர்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கன்னா, எனஃப் இஸ் எனஃப். இங்கே எனஃப் அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா
சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் இது வந்து பி ஃபார்ம் வெர்பாக இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இதுவும் நமக்கு எதில் தான் இருக்கும், சிங்குலரில் தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், நோ ஒன் வில் ஹெல்ப்ஸ் யூ ஆன் யுவர் பேட் டேஸ். ஸோ இங்கே ஹெல்ப்ஸ் அப்படின்றது பேஸ் வெர்ப் இல்லையா, ஸோ நோ ஒன் அப்படின்றது நமக்கு வந்து இங்கே சிங்குலர். ஸோ அதனால் நோ ஒன் வில் ஹெல்ப்ஸ் யூ ஆன் யுவர் பேட் டேஸ் நம்ம பேஸ் வெர்ப் கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் இம்பாசிபிள். ஈச் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிட்டாலே அது நமக்கு என்ன, சிங்குலர் தான். ஸோ அதனால் நம்ம பி ஃபார்ம் வெர்ப் என்ன பண்ணியிருக்கோம், அதுவும் சிங்குலர் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ இங்கே நத்திங் அப்படின்றது வந்து நமக்கு சிங்குலர், அதனால் பி ஃபார்ம் வெர்பும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கோம், சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், சம்படி லவ்ஸ் மீ. இங்கே சம்படி அப்படின்றது யாரோ ஒருத்தவங்க தான். ஸோ கண்டிப்பாக அதுவும் என்னென்னா நமக்கு சிங்குலர் தான். ஸோ லவ்ஸ் அப்படின்ற ஒரு பேஸ் ஃபார்ம் வெர்பு கூட நான் வந்து எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், எனிதிங் இஸ் பாசிபிள் இஃப் யூ பிலீவ். ஸோ எனிதிங் அப்படின்றது சிங்குலர், அதனால் நம்ம பி ஃபார்ம் வெர்ப் இஸ் வந்து சிங்குலரே ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து போத் ஆர் லுக்கிங் குட். இங்கே போத் அப்படின்றது நமக்கு எங்கே வருதுன்னா ப்ளூரலில் வருது. ஸோ போத் அப்படின்றது ப்ளூரல், போத்னாலே ரெண்டு பேர் அப்படின்னு நமக்கு தெரியும், இல்லை ரெண்டு அப்படின்றது தான் இல்லையா. ஸோ போத் ஆர் லுக்கிங் குட். ஸோ ஆர் அப்படின்றது பி ஃபார்மோட ப்ளூரல். ஸோ அதன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செவரல் லெட்டர்ஸ் அரைவ்டு திஸ் மார்னிங். செவரல் அப்படின்றது நமக்கு எங்கன்னா இதோ இன்டெஃபினட்டில் ப்ளூரலில் வருது. ஸோ செவரல் அப்படின்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஸோ செவரல் லெட்டர்ஸ், அதனால் அரைவ்டு. அரைவ்டு அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். ஸோ அரைவ்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பேஸ் வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஆல் ஆஃப் தெம் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். ஆல் அப்படின்றது, ஆல் ஆஃப் தெம் அப்படின்றது நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஆல் அப்படின்றது சிங்குலர்லேயும் வரலாம், சம்டைம்ஸ் வந்து ப்ளூரல்லையும் வரலாம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ளூரலில் கொடுத்துருக்கேன், ஆல் ஆஃப் தெம் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். ஆர் அப்படின்றது பி ஃபார்மோட ப்ளூரல் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆல் இஸ் வெல். ஸோ நான் இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஆல் இஸ் வெல் அப்படின்றத வந்து சிங்குலரில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் அப்படின்றது இங்கே நமக்கு சிங்குலர், இஸ்ன்றது ஒரு பி ஃபார்ம் வெர்போட சிங்கிள் ஃபார்மேட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று, சம்படி வாஸ் பீட்டிங் அட் த டோர். வாஸ் அப்படின்றது இஸ்ஸோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ இஸ் அப்படின்றது நமக்கு பி ஃபார்மோட சிங்குலர் ஃபார்மேட். ஸோ சம்படி அப்படின்றது எங்கே வரும்னா சிங்குலரில் வருது. மோர் வேர் இக்னோர்டு. வேர் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் ப்ளூரல். ஸோ வேர் அப்படின்றதுக்கு பதிலாக ஆர்ன்றது ப்ரெசண்ட்டில் வரும். சச் இஸ் லைஃப், சச் வேர் த ஜாய்ஸ். வேர் அப்படின்றத நம்ம ஆராக கூட வச்சுக்கலாம், நான் இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன். such is life and such were the joys. ஸோ such is அப்படின்றது சச் வந்து நான் இந்த இடத்துல சிங்குலராகவும் இந்த இடத்துல வந்து ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து மெமரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப ஈஸியாக ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறத மட்டும் மெமரி பண்ணிட்டோம்னா இதை தவிர்த்து வேறு என்ன வருதோ அது எல்லாமே கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், நமக்கு சிங்குலராக தான் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். இப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலான்னு தெரியாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒரு வெர்போட ஃபார்மேட்டை வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ எதுக்காக இந்த இன்டெஃபினட் ப்ரொனவுன்ஸ் வந்து சொன்னேன்னா நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸோட ஃபார்மேட் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலான்னு தெரியாமல் நம்ம வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ சப்ஜெக்ட் தான் வந்து வெர்போட ஃபார்மேட்டை முடிவு பண்ணோம் இல்லையா. அதனால தான் சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பாசிபிள் வேயாக சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக மெமரி பண்ணணும்னா ப்ளூரல் இன்டெஃபினட்டை ஃபஸ்ட்டு மெமரி பண்ணிட்டோம்னா இதை தாண்டி வர்ற எல்லா வேர்ட்ஸுமே என்னவாக தான் இருக்கும், கண்டிப்பாக சிங்குலராக தான் இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு மெமரி தீஸ் வேர்ட்ஸ். தென் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரலில் சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ்க்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.